வணக்கம். நேற்றைய தினம் செப்டம்பர் 8 நேஷ்னல் லிட்ரஸி டே, தேசிய கல்வி எழுத்தறிவு தினம். அன்ன சத்திரங்கள் 1000 வைத்தல் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழை என்பது இங்கு கல்வி அறிவை இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டிய முதற்படி என்பது அவர்களுக்கு இருளை நீக்கி ஒளி ஏற்றினால் அந்த இடம் பிரகாசமாகுவது போல கற்காதவர்க்கு கற்கக்கூடிய படிநிலைகளை வழிநிலைகளை ஏற்படுத்துவதுதான் கல்வி அறிவு தினம் என்று. அடுத்ததாக தேசிய கண்தான தினம் என்பது இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பின் கண்தானம், அதன்பின் அவருடைய உடல் தானம். நம்மையெல்லாம் உயிரையும் மெய்யையும் பாராமல் மருத்துவ பணியிலே கடிகாரமுள் சுழல்வது நின்றாலும் கூட இதய துடிப்பு போல் அவர்களுடைய மருத்துவ சேவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி மருத்துவ மாணவர்களுக்கு உடற்கூறுகளை ஆய்வு செய்ய பாடி டொனேட் சொல்வது மட்டுமல்ல, 600க்கும் மேற்பட்ட வீடியோக்களிலும் 27,000 என்னுடைய அன்பு நெஞ்சங்கள், கல்வியாளர்கள், ஆன்மீகவாதிகள், இயற்கைவாதிகள் பார்க்கின்ற இந்த அற்புதமான இயற்கை படைப்பு நமக்கு ஒரு பெரும் கொடை. ஒரு நாட்டிற்கு பெருமை நல்ல இயற்கை சூழ்நிலை, நீர்வளம், மலை வளம். அப்படி அதுதான் மணிநீரும் மண்ணும் காடும் உடையது அரண் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை நமக்கு வாய்மொழி அல்ல, அது பாடமொழி கூறினார். நமக்கு அது உணர்த்துகிறார். நம்முடைய இளைய தலைமுறைக்கு உணர்த்துவோமா? ஆம். என்ன இயற்கையோடு நம்முடைய முப்பெரும் விழா இது பெயருக்கல்ல. அந்த அளவிலே அரசு மருத்துவமனை முதல் அப்பல்லோ வரை சிறியேன் இரத்த தானத்தையும், அடுத்ததாக இறந்தபின் என்னுடைய உடலை மருத்துவ குழுவுக்கு அனுப்புவதற்கு முழு மனதுடன் தக்க அரசு பதிவு பெற்ற மருத்துவர் முன் சான்றிதழ் பெற்றுள்ளேன் என்பதை கனிவோடு இந்த காலை வேளையில் நல்ல சோகன் எம்எஸ்சி, எம்ஃபில், B.Ed, HDSC அண்ட் டிப்ளமா அண்ட் கோஆபரேஷன் அண்ட் PG, NGO, டைப்ரைட்டிங் போத் ஹையர் எல்லாம் சிறியனுடைய உழைப்பால் PhD பயின்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தால் பட்டங்கள் நம்மை அலங்கரிப்பதை விட நீருள்ள அளவு வளருமா ஆம்பல் மலர், கற்கின்ற நூல் அளவு நம்முடைய நுண்ணறிவு என்பதை நற்றினைமில்லை நன்கு அறிந்தோர் நமக்கு தெரியக்கூடிய நிலைப்பாடுகளிலே ஒன்று. ஆக அப்ளிகேஷன் பயோடெக்னாலஜியில் இப்போ மாணவர்களுக்கு நான் வரும்பொழுது பயோடெக்னாலஜிலாம் என்னங்க, ஏதோ எனி ஒன் டெக்னாலஜி பயாலஜிக்கல். இப்போ பயாலஜிக்கல்னு வந்தாலே அங்கே லிவிங் ஆர்கனிசம் மாடிஃபை ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லுது. அப்படி அதில் என்னென்ன ஆகுது? தெரப்பெட்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் இல்லையா, பயோ ரெமிடியேஷன், உயிரியர் தீர்வு. இப்போ இந்த சூடோமோனஸ் புட்டிடா யார்? நம்முடைய ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி ஐடென்டி பண்ணார். டயக்னிசிஸ்னால் அந்த ட்ரீட்மெண்ட் பரிசோதிக்கிறது. அடுத்த ப்ராசஸ் ஆஃப் ஃபுட்டு, எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதெல்லாம். சரி, மெடிசனில் இன்றைக்கி ரொம்ப கோலோச்சி இருக்கிறது. சேஃப், மோர் எஃபெக்டிவ், அன்வான்ட் இம்யூனாலஜிக்கல், இதெல்லாம் நமக்கு ரொம்பவும் மெடிக்கல் ஃபீல்டில், அனிமல்ஸு வெட்னரிலையும் அப்படி தான். DNA மேனிபுலேஷன், நெக்ஸ்ட்டு அதனுடைய நியூட்ரியன்ட்டு, சேஃப் டேஸ்டிங், வேக்சினு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது என்பதை காலம் கருதி பிரிது ஒரு காணொளியில் காண்போம். காலை வணக்கப்பூக்களுடன்.